காலில் எரிச்சல், மதமதப்பு, உணர்ச்சி குறைவு, முள் குத்துறா மாதிரி இருக்கிறது, காலில் காரணம் தெரியாத சோர்வு, இதெல்லாம் இருந்ததுன்னா தேங்காய் பால்னால் குணமாகுமா? பழங்காலத்து மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா குணமாகும் ஆம்னு சொல்லுது. தற்காலத்து மாடர்ன் விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இதை பார்த்துடலாம் வாங்க இந்த வீடியோவில். கண்முன்னால் வர டயக்ராத்தில் உங்களுக்கு நரம்பனுடைய அமைப்பு கிளியராக தெரியுது பாருங்கள். அதில் முக்கியமான பார்ட்டு மயலின் ஷீத்துன்ற நரம்புகள் மேலே இருக்கிற கவரிங், அது கொழுப்பினால் ஆகப்பட்டது. அதை பற்றி பின்னால் விவரமாக பார்க்கலாம். முதல்ல நரம்புக பலவீனம்னா என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி 1 காலில் முள் குத்துற மாதிரி இருக்கும், 2 உணர்ச்சி குறைவாக இருக்கும், மதமதப்பாக இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும், 3 முக்கியமானது காலில் எரிச்சல் இருக்கும், உடம்பில் சோர்வு இருக்கும், கவனம் கொஞ்சம் குறையும். நரம்புகள்லாம் ஒரு மின்கம்பி மாதிரி, மூளையிலிருந்து உணர்ச்சிகளை எடுத்துக்கிட்டு வர மின்கம்பிகள். இப்போ இந்த நரம்பு பலகீனம் ஆச்சுன்னா நரம்புகள் மூலம் போகிற சிக்னல்கள், செய்திகள் ஸ்லோ ஆகிரும். ஹோல் பாடி ஸ்லோ டவுன் ஆகிடும் நரம்புகள். இப்போது நாம் நரம்புகள் பலவீனம் வர்றதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். 1 வைட்டமின் B12 குறைபாடு, 2 நீரிழிவு நோய், 3 நீண்டகால அழற்சி, அதாங்க இன்ஃப்ளமேஷன், அடுத்தது மன அழுத்தம், வயது சார்ந்த மாற்றங்கள். இப்போது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம தேங்காய் பாலில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன அப்படின்றத பார்க்கலாம். தேங்காய் பாலினுடைய காம்போசிஷன், அமைப்பு என்னன்னு பார்க்கலாம். 1 MCTன்ற மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்குது, 2 லாரிக் அமிலம் இருக்குது, 3 நல்ல கொழுப்புக்கள் உண்டு, 4 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கின்றன, 5 கொஞ்சம் மக்னீஷியம். இந்த MCTனுடைய சிறப்பு என்னன்னா அது உடம்பில் அப்சார்ப் ஆகி விரைவான சக்தியை நம்ம உடம்புக்கு அளிக்குது. MCTன்றது உடம்புக்கான குயிக் ரீசார்ஜ் பேட்டரி. தேங்காய் பாலில் இருக்க இந்த சத்து நரம்புகளுக்கு எப்படி உதவுது? 1 நரம்பு செல்களுக்கு உடனடி சக்தியை தருது, 2 அழற்சி இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, 3 மயலின் ஷீத்துன்ற அந்த இன்சுலேஷன் கவரை புதுப்பிக்குது, பாதுகாக்குது. நரம்பு செல்களுக்கு சக்தி. தேங்காய் பால்லேருந்து இந்த MCT மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகுது. திசுக்கள் உள்ளே இருக்கின்ற அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இது ATP உற்பத்திக்கு சக்தியாக மிகவும் விளங்குது. உடம்பின் ஒவ்வொரு செல்லிலும் இருக்கின்ற சிறிய சக்தி நிலையங்கள் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொன்னேன்னா அதில் தான் ATPன்ற உயிர் சக்தி உருவாகுது. தேங்காய் பாலில் இருக்கிற MCT செல்களின் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நுழைஞ்சி அவை உடனடி பிரகாசமாக ATPயாக மாறுறத காண்பிக்கிற அனிமேஷன் தாங்க இது. நரம்புக வேலை செய்யறதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி இந்த MCTகள் உறிஞ்சப்பட்டு தேங்காய் பாலிலிருந்து உடனடி சக்தியாக உதவுது. முதல்ல நரம்பு செல்களுக்கு சக்தி எப்படி அப்படின்றத பார்த்தோம். இந்த ATP மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அழற்சி குறைப்பு, இன்ஃப்ளமேஷனை எப்படி குறைக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த தேங்காய் பாலில் இருக்க லாரிக் அமிலமானது நீண்டகால அழற்சியை கம்மி பண்ணுது. மயலின் பாதுகாப்பு, நரம்பின் மேலே இருக்கிற பாதுகாப்பு உரைதான் மயலின். நரம்பு ஒரு மின்கம்பி போன்றது. தேங்காய் பாலில் இருக்கிற நல்ல கொழுப்புக்க தேய்மானம் அடைஞ்சி நரம்பு நாரை சுற்றி ஒரு பாதுகாப்பு போர்வை போல் படர்ந்து அதை சீரமைக்கிற காட்சி தான் இந்த அனிமேஷனில் தெரியுது. நரம்புக்கு பேட்ரி சார்ஜ் மட்டுமல்ல, ஒயர் இன்சுலேஷனும் வேணுங்க. இந்த படத்தில் உங்களுக்கு நரம்புகள் ஆரோக்கியத்தின் விவரம் தெரியுது.
சக்தி கிடைச்சது, அழற்சி குறைஞ்சது, மயிலின் பாதுகாப்பு கிடைச்சது. அடுத்தது என்ன? பலவீனமான மின் சிக்னல்கள் தேங்காய்பாலில் கிடைக்கிற சத்துக்கு பிறகு நரம்புகள் வழியாக மிக வேகமாகவும் சீராகவும் பாயறத இந்த அனிமேஷன் காட்டுது. எனர்ஜி, ப்ரொடெக்ஷன், ரிப்பேர், ஆற்றல் ப்ளஸ் பாதுகாப்பு ப்ளஸ் சீரமைப்பு ஈக்குவல் டு ஆரோக்கியமான நரம்பு. சரி, இதனால் யாருக்கு பிரயோஜனம்? யார் யார் இதனால் பயனடைவாங்க? ஒன்று, லேசான சோர்வு இருக்கவங்க, ஆரம்ப நரம்பு அறிகுறிகள் இருக்கவங்க, வைரஸ் நோய்க்கு பிந்திய பலகீனம் உள்ளவங்க, குறைந்த சக்தி நிலை இருக்கவங்க, ஆரோக்கியமான உணவு மாற்றத்தை விரும்புகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் ஆகுது. ஆனால் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் பிரயோஜனப்படுமா? எல்லாருக்கும் பயனாகுமா? பின்வரும் மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிக எல்டிஎல் கொழுப்பு இருக்கவங்க, உடல் எடை அதிகம் இருக்கவங்க, கொழுப்பு கல்லீரல் இருக்கவங்க, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் இருக்கவங்க, இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அளவு மீறினால் நல்லதுமே பிரச்சனையாக மாறலாம். அடுத்தது, எல்லாரும் கேட்குற முக்கியமான கேள்விக்கு வந்திருக்கோம். தேங்காய்பால் பெஸ்ட்டா, நம்ம பசும்பால் பெஸ்ட்டா? எது நல்லது? தேங்காய்பாலில் லாக்டோஸ் இல்லை, எம்சிடி நிறைய இருக்குது, கார்ப்ஸ் குறைவு. பசும்பாலில் லாக்டோஸ் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது, B12 இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது. அதனால் பசும்பாலும் நல்லதுதான், நம்ம தேங்காய்பாலும் நல்லதுதான். யார் யாருக்கு எது எது தேவையோ அந்தந்த நேரத்தில் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணணும். சரி, சர்க்கரை நோயாளிகளுக்கு தேங்காய்பால் பெஸ்ட்டா, பசும்பால் பெஸ்ட்டா? இது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோடை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த பொருளானது எந்த அளவு வேகத்தில் சர்க்கரை அளவை ஒசத்தோம் அப்படின்றது கணக்கு. கிளைசிமிக் லோடுன்றது அந்த பொருள் எந்த அளவு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத பொறுத்தது. நம்ம தேங்காய்பாலில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, 0லேருந்து 5 தான். கிளைசிமிக் லோட் மிக குறைவு, கார்ப்ஸ் மிக குறைவு. அதனால் சர்க்கரையை உயர்த்தக்கூடிய ஆபத்து மிக குறைவு. பசும்பாலில் கார்ப்ஸ் இருக்குது, அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 30லேருந்து 35 மீடியமாக இருக்குது. அதனுடைய கிளைசிமிக் லோடு நம்ம தேங்காய்பாலை கம்பேர் பண்ணும்போது அதிகம்தான். அதனால் இதனுடைய சர்க்கரை உயர்த்தும் திறன் தேங்காய்பாலை விட அதிகம். அதனால தான் எப்போவுமே கிளைசிமிக் இண்டெக்ஸை மட்டும் பார்த்தா போதாது, கிளைசிமிக் லோடையும் பார்க்கணும். சரி, எவ்வளோ அளவு சாப்பிடணும்? ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா திக்கான தேங்காய்பாலாக இருந்தால் 30லேருந்து 45 மில்லி சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்த தேங்காய்பாலாக இருந்தால் அதை அரை கப்புலேருந்து 1 கப் சாப்பிடலாம். அளவு தாங்க முக்கியம் எல்லாத்துக்கும். அளவுதான் மருந்து, அதே அளவுதான் விஷம். இப்போது இந்த தேங்காய்பாலை வீட்டிலையே சுகாதாரமான முறையில் பாதுகாப்போட எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நல்ல தேங்காயை எடுத்துக்குங்க, முழுசாக அதை துருவி மிக்சியில் போடுங்க. அடுத்தது 1 கப் வெந்நீரை அதில் ஊற்றுங்க. நல்லா அரைச்சி இதை ஒரு சுத்தமான துணியில் வடிகட்டுங்க. இதுதான் திக்கான தேங்காய்பால், ஃபஸ்ட் ஃபில்டர். அடுத்தது மீதி இருக்க சக்கையில் கொஞ்சம் வெந்நீரை மறுபடியும் விட்டு அரைச்சி அதை 2வது தின் ஈடாக வச்சுக்கலாம். 2வது ஈடு, முதல் ஈடு திக், இது தின். வீட்டில் தயாரிக்கிற தேங்காய் பால் கூடுதல் சர்க்கரை இல்லை, பாதுகாப்பு ரசாயனங்களும் இல்லை, ஆனால்
சிலருக்கு மருத்துவர் ஆலோசனை அவசியம். யார் யாருக்கு வேணும் மருத்துவர் ஆலோசனை? சர்க்கரை நோய் இருக்கவங்க, அதிக கொழுப்பு இருக்கவங்க, நீண்டகால நரம்பு அறிகுறிகள் இருக்கவங்க, தொடர்ந்து மோசமடையும் கால் எரிச்சல் இருக்கவங்க. கூகுளில் தகவல் மட்டும்தான் தரும், டாக்டர் தீர்வையும் சேர்த்து தருவார். இப்போது நம்ம இறுதி அறிவுரையை பார்க்கலாம். இன்றைய முக்கிய செய்திகள்: தேங்காய் பால் நரம்புகளுக்கு சக்தியை தரும், அழற்சியை குறைக்கும், மயிலின் பாதுகாப்பு தரும். ஆனால் அதையும் அளவோடு சாப்பிட வேண்டும். தேங்காய் பால்ன்றது ஒரு அதிசய மருந்து இல்லை, அது நரம்புகளுக்கான முழுமையான மருந்தும் கிடையாது. சிம்பிள் தான், ஆனால் பவர்ஃபுல். நினைவில் வச்சுக்குங்க. முதல்ல நரம்பு பலவீனத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதுக்கு தேவையான உணவு மாற்றத்தை செய்யலாம், சமச்சீர் உணவை சாப்பிடலாம். மூணாவது, முதல்ல சொன்ன மாதிரி அளவு முக்கியம். அளவோடு எடுத்துக்குங்க, மகிழ்ச்சியோடு வாழுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்டர் முரளி வைடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.